இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த போரால உலகளாவிய ரீதியில் ஏற்பட போகின்ற பாதிப்புகள் தொடர்பாக பார்க்க போகிறோம். உண்மையில் ஈரான் என்பது நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட ஒரு பலம் பொருந்திய மிக கட்டுப்பாடான சட்டங்களை கொண்ட ஒரு நாடாக ஈரான் வரலாற்றில் இனம் காணப்படுது. வரலாற்றில் பல சந்தர்ப்பங்களில் ஈரான் மேற்கத்திய நாடுகளாலும் குறிப்பாக அமெரிக்காவாலும் ஆளப்பட்டு அல்லது அமெரிக்கா விரும்புகின்ற நபர்களால் ஆளப்பட்டு மீண்டும் புரட்சிகள் ஊடாக தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்த அல்லது அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நாடாக காணப்படுது. ஈரானிடம் காணப்படுகின்ற எண்ணெய் வளம், ஈரானினுடைய அமைவிடம், ஈரான் எதிரி நாடுகளுக்கு அடிபணியாது இருக்கின்ற அவர்களுடைய அரசியல் கொள்கை என்பன பல நாடுகளுக்கு ஈரானை ஒரு எதிரியாக, யாருக்கும் அடிபணியாத ஒரு நாடாக தொடர்ச்சியாக காட்டி வந்திருக்குது. உண்மையில அந்த பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது படைத்தளங்களை அமைப்பதற்கான ஒரு முக்கிய நோக்கமாகவும் ஈரானை தனது கட்டுப்பாட்டுகளில் வைத்திருப்பது என்பது காணப்பட்டிருந்தது. இதற்கு சற்றும் சளைக்காமல் ஈரானும் குறிப்பாக அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வது தொடர்பாகவும் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி கிட்டத்தட்ட அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான இறுதி கட்டத்தை ஈரான் அடைந்திருந்தது. இந்த அடிப்படையில் தான் உண்மையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சேர்ந்து ஈரான் மீதான இந்த தாக்குதலை ஆரம்பித்திருந்தார்கள். இந்த தாக்குதலினுடைய முதல் கட்ட விளைவாக ஈரானினுடைய தெஹ்ரான் நகரம் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க படைகளினுடைய வான்வழி தாக்குதல்களால் மிகப்பெரிய அழிவை எதிர்கொண்டது. குறிப்பாக இந்த தாக்குதல்களில் ஈரானினுடைய அதியுச்ச தலைவரான கமேனி அவர்கள் கொல்லப்பட்டார் என்பதோட கிட்டத்தட்ட 175 பாடசாலை சிறுமிகள் இறந்திருந்தார்கள். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா நாடுகளை மட்டும் தாக்காது, அமெரிக்க படைத்தளங்கள் மற்றும் இஸ்ரேலிய படைத்தளங்கள் இருக்கின்ற மத்திய கிழக்கினுடைய ஏனைய நாடுகளையும் தொடர்ச்சியாக தாக்கி வருகின்றது. இந்த தாக்குதல்களினுடைய ஒரு பகுதியாக ஈரான் தனக்கு அண்மையில் உள்ள ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமஸ் என அழைக்கப்படுகின்ற கப்பல் பாதையையும் மூடியிருந்தது. உண்மையில் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமஸ் ஊடாகத்தான் உலகினுடைய பெரும் பகுதியான எண்ணெய்களை கொண்டு செல்கின்ற கப்பல்கள் பயணிக்கின்றது. உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் எண்ணெய் தொடர்பான தட்டுப்பாடு ஒன்று ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஒன்று உருவாகி இருக்குது. இஸ்ரேல் அமெரிக்க ஈரானுடனான சண்டை தொடர்பாக இலங்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கல. இலங்கையினுடைய பல பாகங்களிலும் மக்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கு மீண்டும் லைனிலே நிற்கின்ற சூழலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை அரசாங்கமானது 1 மாதத்திற்கு அதிக காலம் தேவையான எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தும் கூட மக்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக முண்டியடிப்பதை இலங்கை பூராகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.